டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஐயா ஈசன் முருகசாமி அவர்களை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் விவசாயிகள் பாதுகாப்புக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. தற்பொழுது அரசாங்கம் உங்களை காவல்துறை சிறை வைத்திருந்தது, தண்டனை வழங்கியிருந்தது. அதன் பிறகு வந்திருக்கீங்க. விவசாயிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மனவேதனை எல்லோருக்கும் உள்ளே வந்துடுது. நீங்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா நமக்கு அது ஆமாம் நாட்டுக்கு தேவை நினைப்போம். ஆனால் விவசாயத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வேதனை அலையை தான் உருவாக்குது. இந்த பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த 140 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பணியை செய்பவர்கள் நமது விவசாய பெருமக்கள். அதில் விவசாய தொழிலாளிகளும் உள்ளடக்கம். இவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடையாது, பொருளாதார பாதுகாப்பு கிடையாது, குறைந்தபட்சம் கூலி கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. விவசாய தொழிலாளர்கள்னு எடுத்துட்டால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காலத்தில் வேலை செய்கிறதுக்கு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி திட்டங்கள் அரசு கொண்டு வந்தது. ஆனால் அது விவசாய தொழிலாளர்கள் விவசாயத்திட்டு வெளியேறுவதை தடுக்க முடியல. இன்னொரு பக்கம் விவசாயிகள், இந்த ரெண்டு சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000க்கு அதிகமானவர்கள் கடனை கட்ட முடியாமல் வறுமையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டோட உணவு பஞ்சம் பசியை தீர்ப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பின் மேல் ஒரு 3,000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த விவசாயிகளையும் விவசாய தொழிலாளையும் பலி கொடுத்து தான் இந்த அரசியல் அதிகாரங்கள் எல்லாமே இவ்வளவு ஆண்டு காலம் இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய விருப்பம்? இது மக்கள் இந்த மாதிரி விவசாய தொழிலாளர் கஷ்டப்படுத்தி எங்களுக்கு குறைச்ச விலையில் உணவு கொடுங்க, அவங்களுக்கு குறைந்தபட்ச விலை கொடுக்க வேண்டாம், கட்டுரை வழங்கணும் மக்கள் சொன்னாங்களா? மக்கள் என்றைக்குமே விவசாயிகள் பக்கம். மக்கள் என்றைக்குமே, ஏன்னா இங்கே இருக்கிற சமூகங்கள் எல்லாமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். வரலாற்றில் பண்பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்கள் வேர்கள் எல்லாமே எங்கே இருக்குது? நிலத்திலே இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் விவசாயிகளுக்காக நிற்கிறாங்க. ஆனால் ஆளுகின்ற அரசியல் கட்சிகள், அந்த மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெறுகிற அரசியல் கட்சிகள், மத்தியில் ஆகட்டும் மாநிலத்தில் ஆகட்டும், இவர்கள் ஆட்சிகள் மாறுது காட்சிகள் மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரே ஒரு கொள்கை என்னென்னா, மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருள் கிடைக்கணும், தொடர்ச்சியாக கிடைக்கணும், தடை இல்லாமல் கிடைக்கணும், உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது. அப்போ இந்த வேலை யார் செய்கிறா? விவசாயிகள். அப்போ இந்த விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யாத விட்டுரு. இந்த விவசாயிகள் போராடுனா கண்டுக்காத. அவன் ஜாதியாக மச்சமாக மதமாக கட்சியாக ஜாதியாக பிரிஞ்சு கிடப்பான். அவன் என்றைக்கு ஒன்றுபட மாட்டான். ஏன்னா கார்ல் மார்க்ஸு அவருடைய ஆய்வில் இந்திய விவசாயிகளை ஒன்றுபடுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இவங்களை கவலையில் இவர்கள் பிரித்தாள்வது எளிமை. இவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, இவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, இவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது. நாம் எப்படி சுருண்ட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் சினிமா மோகத்தில், அரசியல் கட்சி மோகத்தில், சாதிக்குள்ளே வீழ்ந்து கிடக்கிறாங்க. இவர்களை மீட்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறனால அவர்கள் தொடர்ச்சியாக பிரித்தாண்டு இந்த விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் பற்றி பேசவே இல்லாமல் பேசுகிறவங்களை புறம் தன் பக்கம் கொண்டு வந்து விடுவது. விவசாய சங்கங்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு பகுதி விவசாய சங்கங்கள் கட்சிகளுக்காக போயிடுறாங்க. அதிமுகவுக்கு ஒரு குழு, திமுகவுக்கு ஒரு குழு, காங்கிரஸ் குழு, பிஜேபி, இப்படி ஒரு குழு. ரெண்டாவது, இந்த மாவட்ட ஆட்சியருக்கு வகையில் நிறைய திட்டங்கள், மானிய திட்டங்கள் வரல, அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் ஒரு விவசாய சங்கத்தில் ஒரு குழு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அவங்கள் நிம்மதியாக அந்த மாவட்டத்தில் அதிகாரத்தை செலுத்துவதற்கு கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்கு 4 ஜால்ராக்கள் வேணும் இல்லையா? ஆக இப்படியான வகையில் இந்த அரசியல் அதிகாரம் அரசு இந்த விவசாயிகளை அணுகுவதால் விவசாயிகளுடைய தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வெளியேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 140 கோடி மக்களுக்கு உணவளிக்கிற பணியை விவசாயிகள் செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு விவசாய நாடு, எல்லா பருவநிலைகளும் கொண்ட நாடு. எல்லாம் அந்தல்ல பாலைவனத்தில் பேரிச்சை மலை விளையும், மேலே இமயமலையில் போனீங்கன்னா ஆப்பிள் விளையும். இங்கே இந்தல்ல இது எல்லா 5 வகையான நிலங்களையும் கொண்ட
ஒரு நாடு. அப்போ எந்த நாட்டிலையுமே நம்ம உணவுப் பொருள் கையாந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி, பருப்புகள் இறக்குமதின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய அளவில் உணவுப் பொருட்கள் இறக்குமதி. உள்நாட்டில் அதே பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கடனை கட்ட முடியவில்லை, கட்டுப்படியான விலை கிடைக்கல. விலை கிடைக்க முடியாமல் கடனை கட்ட முடியல, கடனை கட்ட முடியாத சொத்தை வச்சிருக்க முடியல, சொத்தை வைக்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாகவே விவசாயிகளுக்கு என்று இதுவரை எந்த கொள்கையுமே இவங்ககிட்ட கிடையாது. விவசாயிகளுக்குன்னு ஒரு கொள்கையை நம்ம பேசினா அவங்க விவசாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. விவசாயம் வேறு, விவசாயிகள் வேறு. இன்னைக்கு பிரித்து பார்க்க வேண்டிய சூழலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு விவசாயத்தை இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய செய்கிறாங்க. அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி முதலீடு இருக்குது. அவங்க எல்லா வகையிலுமே பெரிய அளவில் உற்பத்தி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள் பண்ண முடியுமா? இந்தியாவில் இருக்கிற 92% விவசாயிகள் 5 ஏக்கர் கீழே கூடிய சிறு குறு விவசாயிகள். அதுவும் 2.25 ஏக்கர் கீழே இருக்கவங்க 85% விவசாயிகள். அப்போ இந்த சிறு குறு விவசாயிகள் இந்தியாவில் 62% பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் அதிகம் பேருக்கு இன்னும் 45% பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. ஆனால் இந்த துறை கதறுகிறது, கத்துகிறது, கேட்பார் கிடையாது. கேட்பவங்க என்ன பண்ணுறாங்க? பொய் வழக்க போடுறது, சிறையை போடுறது, அவங்க மேலே அவதூறை கிளப்பி விடுறது, அவர்கள் இந்த சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க. அப்படியாகத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசைவ உணவுகளில் கறிக்கோழி மிக முக்கிய, அந்த பிராய்லர் கோழி முக்கிய இடத்த பிடிச்சாச்சு. இனி அதை அகற்றவெல்லாம் முடியாது. முட்டை ஒரு முக்கிய இடத்த பிடிச்சாச்சு. அப்போ இந்த கறிக்கோழி வளர்க்குறாங்க நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து தாய்க்கோழி வச்சுருக்கிறாங்க, முட்டைக்கோழி வச்சுருக்காங்க, குஞ்சு உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த குஞ்சுகளை கொண்டு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. விவசாயிகள் வந்து நிலத்தை அடமானம் வச்சு கடனை வாங்கி 5000 குஞ்சு வளர்க்குற மாதிரி, 10000 குஞ்சு வளர்க்குற மாதிரி பெரிய பெரிய செட்டை போட்டு அவங்க வளர்க்க வச்சுருக்கிறாங்க. நிறுவனத்திலிருந்து குஞ்சு வாங்கி கொடுத்து, நிறுவனங்கள் தீவனத்தை கொடுத்துரும், ஊசி போட்டு கொடுத்துரும். இவங்க 40 நாளுக்கு வளர்த்து கொடுத்தா கிலோவுக்கு ₹6.50 வளர்ப்பு கூலி கொடுக்குறாங்க. இந்த ₹6.50 போதுமானதாக இருக்கா, கட்டுப்படியாக இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த கீழே அந்த தென்னை நார் பித்து அதை விற்கணும், கறி வாங்கி போட்டு அந்த குஞ்சுக்கு சூடு கொடுக்கணும், கருப்பட்டி வாங்கி போட்டு தண்ணிக்கு இனிப்பு தேவை கொடுக்கணும், தினசரி ஒரு 2 வேளை தண்ணி கொடுக்கணும், தீவனம் கொடுக்கணும். இத்தனை வேலைகள் அதில் இருக்குது. அப்போ ஒரு விவசாயம் வருமானம் உள்ளதால் அதை ஒரு வேலையை செஞ்சு நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குமே அப்படின்னு பார்த்தா தினசரி ₹500 மேலே அந்த விவசாயிகளுக்கு அதில் கிடைக்கிறது கிடையாது. 7 பேட்ச் தரணும்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வருஷத்துக்கு 4 பேட்ச் 3 பேட்சை மாறிடுறாங்க. அது நிறுவனங்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். இப்படி பல நிபந்தனைகள் விதிச்சு ஆனால் நிறுவனங்கள் பூரா பல ஆயிரம் கோடிகளில் லாபங்களை ஈற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. வருஷம் நிறுவனங்களோட வருமானம் உயர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் விவசாயிகள் சொத்தை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த விவசாயிகளுக்கு வளர்ப்பு கொலை உயர்த்தி கொடுங்க. கணக்கு போட்டு எல்லா செலவுகளையும் போட்டு பார்த்தா கிலோவுக்கு ₹20 இன்றைக்கி அவங்களுக்கு அடக்கமாகுது. ஆனால் ₹6.50 வளர்க்குறாங்க. நிறைய விவசாயிகள் வளர்க்குறதே விட்டுட்டாங்க, பண்ணைகள் காலியாக கிடக்குது. அப்போது அரசு இதில் தலையிடணும். நிறுவனங்களையும் விவசாயிகளையும் அரசும் உட்கார்ந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் உயரும் செலவினங்களுக்கு ஏற்ப வளர்ப்பு கூலியை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை. இப்போ இது உணவு உற்பத்தியோட ஒரு பகுதின்னு அரசு அறிவிச்சாச்சு. அப்போ உணவு உற்பத்தியோட ஒரு பகுதின்னு அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு கட்டணம் வசூலிக்கிறீங்க? மின்சாரத்துக்கு கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரத்தை கொடுங்க. எத்தனையோ முறை கடன் தள்ளுபடின்னு விவசாயிகள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த இவங்களும் விவசாயிகள் தானே. ஒரு முறை ஒரு முறை ஒன் டைமாக கடன் தள்ளுபடி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சு கொடுங்க. அந்த ஒப்பந்தம் வந்து நிறுவனங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்த நகல் இந்த விவசாயிகிட்ட கிடையாது. ஒவ்வொரு வருஷம் 4 செக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமில்ல, அதுக்கு ஒரு ஒப்பந்த பாதுகாப்பு சட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி அரசு இப்படி பல கோரிக்கைகளை வச்சு கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாங்கள் இனி வர்ற ஜனவரி 2026 ஜனவரியிலிருந்து உற்பத்தி நிறுத்தம் செய்ய போகிறோம், நாங்கள் கோழி வளர்க்க மாட்டோம், எங்கள் பிரச்சனை தீர்ந்ததை நாங்கள் கோழி வளர்ப்போம்னு சொல்லி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் தீவிரமாக சங்கம் ஈடுபடும்போது குஞ்சு இறக்கலை. அப்போ நிறுவனங்களோட குஞ்சுகள் தேங்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயியை போய் மிரட்டுறாங்க. இப்போ நீ குஞ்சு இறக்குனா தான் உண்டு, இப்போ குஞ்சு இறக்காட்டி நீங்கள் எப்பவுமே குஞ்சு கிடைக்காது, எந்த கம்பெனியும் இனிமேல் உனக்கு குஞ்சு இறக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கோ, நாங்கள் மூலையில் ஒற்றுமை ஒன்று பிளாக் லிஸ்ட்டில் போட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ 4 செக் இருக்குது, அக்ரிமெண்ட் போட்டிருக்க பார்த்துக்கோ. கிராமத்தில் ஏழ்மையாக கேட்பாரற்ற அரசியல் அதிகாரமற்ற அந்த ஏழை விவசாயிகள் நெருக்கடிக்கு பயந்து இறக்க சொல்கிறாங்க. சங்கத்தை தொடர்பு கொள்கிறாங்க. ஐயா, நாம் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் இருக்கணும், இந்த சூப்பர்வைசர்லாம் வந்து எங்களை மிரட்டுறாங்க,
நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் இந்த மாதிரி மிரட்டுறீங்க, எங்களுக்கு கட்டுப்படியில் உற்பத்தி நிறுத்தம் பண்ணுறோம், வேணா அரசாங்கத்தோடு உட்காருங்க, வாங்க அரசாங்கத்தின் தலைமையில் உட்காந்து பேசி தீர்வு காணுவோம், அதை விட்டுட்டு விவசாயிகளை மிரட்டுற வேலைக்கு போகிறதால ஏன் விவசாயிகளை மிரட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அவங்க வர்ற அந்த மிரட்டி குஞ்சறக்க போகிற அந்த வாகனங்களை தடுத்து விவசாயிகளை மிரட்டி குஞ்சறக்காத, விவசாயினுக்கு உங்களுக்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்காரு, எதுக்கு விவசாயம் மிரட்டுறீங்க, விருப்பம் இல்லாட்டி இறக்கக்கூடாது அப்படிங்கிறது நிலைப்பாடு. அப்போ இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்காக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் மட்டுமே கடந்த மாதம் 12, 13, 11, அதாவது 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் மட்டும் 7 இடத்துல வழக்கு விவசாயிகள் மீது. அந்த வழக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 நாள் கழித்து போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கத்தின் நிறுவனராக போராட்டத்தை அறிவிக்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் போராடும் உரிமையை அடிப்படை உரிமையாக கொடுத்துருக்குது. அந்த அடிப்படை உரிமையின் அடிப்படையில் சங்கமம் வச்சு கோரிக்கைகளுக்காக எல்லா அமைச்சர்கள்ட்ட இயக்குனர் செயலாளர் எல்லாத்திட்டையும் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்து நிறுவனங்களுக்கு மனு கொடுத்து 4 மாதமாக இந்த வேலையை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். விவசாயிகள் கூட்டம் போட்டு செய்திகளை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் குஞ்சம் விடுவோம், வளர்த்தாட்டி இனிமேல் நீ கோழிப்படியை நடத்த முடியாது அப்படின்னு விவசாயிகளை அச்சுறுத்துறாங்க. அப்படி அச்சுறுத்தும் போது போராட்டம் அமைதியாக அறவழியில் நடக்குது, காவல்துறை முன்பு நடக்குது, காவல்துறையோட முழு காணொலி தொகுப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனாங்க, கொலை மிரட்டல் விடுத்தாங்க, வாகனத்தை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஒரு வாகனம் ஒரு பொருளோடு சாதிக்க முடியல. அப்போ உடனடியாக காவல்துறைகிட்ட கொடுத்து 7 இடங்களில் முதல் தகவல் அறிக்கை, 7 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான முதல் தகவல் அறிக்கை. வழக்கறிஞர் ஈசன் முருகசாமியின் தூண்டுதலின் பெயரில், ஏபிடி மகாலிங்கத்தின் தூண்டலின் பெயரில் வண்டியை குறுக்காட்டி குஞ்சக்கொண்டுமான வண்டியை கொளுத்தி விடுவோன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லியதாக, திட்டியதாக, மிரட்டியதாக, அச்சுறுத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்படுது. விவசாயிகள் கைது. இந்த சம்பவத்திலே நான் கிடையாது, இந்த சம்பவத்திலேயே நான் கிடையாது. நான் இருக்கிறது எங்கே இருக்கிறேன், வேலூர் மாவட்டத்தில் சங்கத்தோட பொங்கல் விழாவில் இருக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள் விழுப்புரத்தில் கல் மாநாட்டில் இருக்கிறேன். போராட்டத்தை அறிவிச்சுட்டு பல மாவட்டங்கள் நம்ம சுற்றுப்பயணத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்கங்கே விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் மிரட்டுறதால தான் பண்ணுறாங்க. நிறுவனங்கள் விவசாயிகளை மிரட்டி குஞ்சு இறக்காமல் இருந்தால் அந்த போராட்டத்துக்கு நம்ம போக போகிறதில்ல. அப்போ விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அறவழியில் காவல்துறை முன்பு போராடி 2 நாள் கழித்து நிறுவனங்கள் காவல்துறையெல்லாம் சேர்ந்து கூட்டு சதி செஞ்சு இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சு கைது செய்கிறாங்க. 10 விவசாயிகள் கைது, 4 பேர் உடுமலை சிறை, 2 பேர் கோவை சிறை, மீதியம் 2 பேர் பொள்ளாச்சி சிறை, நாங்கள் 2 பேர் வேலூர் சிறையில் கொண்டு அடைக்கிறாங்க. இரவு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்கிறேன்னு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய்ட்டு அடுத்த நாள் காலையில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. நான் மிக தெளிவாக சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் எங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது, பிரச்சனைக்கு அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம், அறவழியில் நடத்துகிறோம், அமைதி வழியில் தான் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் வன்முறை தோன்றவும் இல்லை. முதல் தகவல் அறிக்கையில் மிக தெளிவாக இருக்குது, எங்கள் எந்த வண்டியும் உடைக்கல, எந்த வண்டியும் உடைக்கல. சும்மா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சோன்னு போட்டிருக்காரு, எந்த பொது சொத்தை எப்படி எங்கே சேதம் விளைவிச்சோன்னே கிடையாது. முழு காணொலியும் காவல்துறை இருக்குது, எடுத்து போட்டு பாருங்கன்னு சொல்கிறோம். ஆனாலும் அதை மீறி காவல் அடைப்பு உத்தரவை நீதிமன்றங்கள் பிறப்பிக்குது, நாங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறோம். 1 மாதங்களை கடந்து இப்போ நாங்கள் எல்லாரும் பிணையில் வந்திருக்கிறோம். ஒரு கூலி உயர்வு கேட்டதுக்காக அரசு அமர்ந்து பேசாமல் முதலாளிக்கு சாதகமாக இருந்து கொண்டு விவசாயிகள் நசுக்கிற வேலையை இப்போ இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நன்மையும் நடந்திருக்குது. ஒரு மூலையில் பாடிக்கொண்டிருந்த விவசாயிகளை இவர்கள் அடக்குமுறையை கையாண்டதால் இன்றைக்கி தமிழ்நாடு பூராவும் இந்த பிரச்சனை சேர்ந்திருக்கிறது, உலகம் பூராவும் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியும் இதற்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், அரசுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறார்கள். சட்டசபை வரை இன்றைக்கி இந்த பிரச்சனை போய் சேர்ந்திருக்குது. ஆக அரசு எங்களை அடக்க வேண்டுமென முதலாளிகள் கொடுத்த பொய் புகாரின் பேரில் முதலாளியோடு சேர்ந்து கொண்டு எங்களை இந்த பிரச்சனையை அவங்க முடிவு செஞ்சாங்க, எங்களை இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை தீர்வை நோக்கி அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. வருகிற பிப்ரவரி 18, 19 ஆகிய 3 நாட்கள் செல்ல ஒரு 10,000 விவசாயிகள் நாங்கள் திரண்டு போய் கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி நடத்துவதற்கு திட்டமிட்டு அறிவிப்பு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அறவழியில் போராடக்கூடிய எங்கள் மீது பொய் வழக்கை போட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என முயற்சித்தார்கள். அது வேறு விதமாக திரும்பி எங்கள் பிரச்சனை எல்லா நிலைகளுக்கும் கொன்று சென்று விட்டது. எங்கள் கோரிக்கை அறவழியில் தொடர்ந்து கொண்டிருக்கும். நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விவசாயிகள் கூலி உயர்வை கொடுக்கக்கூடாது கேட்டுனுக்கிறாங்க. எனக்கு 200 பண்ண தேவைன்னா 300 பேர் விவசாயம் என்கிட்ட நிற்கிறாங்க, நான் ஏன் கூட்டி கொடுக்கணும் விலையை? நான் கொடுக்குற விலையே போதுங்கிறதுனால தானே என்கிட்ட 300 பேர் நிற்கிறாங்க. எனக்கு தேவை 200 பண்ணனா 300 பேர் நிற்கிறாங்க, நான் ஏன் கூட்டி கொடுக்கணும்? விவசாயிகள் பண்ண மேலே பண்ண போட்டுட்ருக்குறாங்க, நான் ஏன் கூட்டி கொடுக்கணும்? அப்போ விவசாயிகள் லாபம் இருக்கிறதெல்லாம் பண்ண மேலே பண்ண போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வாழ்வாதாரத்துக்கு கிடைக்காம ஒரு கடனை வாங்கி விவசாயிகள் செய்கிறாங்க. இல்லை, அது அவங்க விருப்பம் தானே, அவங்க எத்தனை பண்ண வேணாலும் போட்டு போகிறாங்க, நீ உரிய விலையை கொடுக்க வேண்டியதானே. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம்.
2000 ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு அரசு அறிவிக்கிற 2 லட்சம் பேர் மனு போடுறாங்க. அப்போ 2 லட்சம் பேர் மனு போடுறதால அரசாங்க சம்பளத்தை குறைச்சிருதா? இல்லை. எதுலேயும் ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை இருக்குல்ல. ஆக இதை கேட்ட என்னங்கிறாங்க, நாங்கள் சங்கம் வச்சுருக்கிறோம், எங்கள் சங்கத்தில் வந்து வளர்ப்பு கூலியை தீர்மானிக்கிற அம்சமே எங்களுக்குள்ளே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் குஞ்சு விலையை தீர்மானிக்கிறாங்க, தீவன விலையை தீர்மானிக்கிறாங்க, ஒட்டுமொத்த கறி விற்பனை விலை தினசரி தீர்மானித்து பேப்பரில் போடுறாங்க. ஆனால் விவசாயிகளை வந்து கூலி கேட்டால் மட்டும் இதை நாங்கள் சங்கத்தில் செய்கிறது இல்லைங்கிறாங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே 10 ரூபா வரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடிப்படை விலை 6.50 ரூபா. 90% விவசாயிகளுக்கு இவங்க 6.50 ரூபா தாண்டி கொடுக்கறது கிடையாது. ஏதோ புதுசாக வர்ற ஒவ்வொரு விவசாயிக்கு அப்போதைக்கப்போ ஒரு சின்ன ஒரு அந்த எஃப்சிஆர் ரேட்டில் கொஞ்சம் கூடுதலாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னபடி அதிகமாக கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு சின்ன தொகையை 7 ரூபா 7 ரூபா கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, உடனே நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் 1 ரூபா சேர்த்து கொடுக்குறோம் 2 ரூபா சேர்த்து கொடுக்குறோம். நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் பிரச்சனை, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் வன்முறையை தூண்டுது அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பரப்புரை இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் விவசாயிகள் சங்கத்தின் பக்கம் உறுதியாக நிற்கிறோம்னு சொல்லி 10,000 விவசாயிகள் சென்னைக்கு போய் உட்கார்ந்தாங்க. 10,000 விவசாயிகள் சென்னைக்கு போனாங்க. விவசாயிகள் எங்கிட்ட மனு கொடுக்கல, நான் எப்படி பிரச்சனை டீல் பண்ண முடியும்னு அரசு சொல்லுது. 18,000 விவசாயிகள் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. 18,000 விவசாயிகள் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. இதில் இவங்களுக்கு வந்து இந்த நிறுவனங்களுக்கு பேசுறதுக்கு போலி ஆட்களை கொண்டு வந்து விடுறது. ஐயோ ஆகோ ஓகோ பேஸ் எங்களுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்குது, நாங்கள் வளர்த்துறோன்னு சொல்லி போட்டு அவங்கள விட்டு மனு கொடுக்குறது, இவங்கள விட்டு மனு கொடுக்குறது. இந்த வேலைகளை நிறுவனத்தோட வண்டியில் சூப்பர்வைசர் வர்றாங்க, அவங்களுக்கு துண்டு போட்டுக்கிறாங்க. நிறுவனத்தோட மேலாளர் கொண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறாரு, ஐயா 1 ரூபா சேர்த்தி கொடுத்தா போதுங்க, நாங்களும் சூப்பராக தான் இருக்கிறோமுங்கன்னு சொல்லி போட்டு இந்த கைக்கூலிகளை வச்சு பயன்படுத்துகிற வேலை. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறது, காவல்துறையை பயன்படுத்துவதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயியோட உட்காந்து பேசுறதுக்கு இவங்க தயார் இல்லை. விவசாயிகளுக்கு தினசரி கடன் கட்ட முடியாமல் நிலத்தை இழந்துட்டு இருக்கிறான், வங்கிகள் சொத்தை ஏழை விட்டுட்டு இருக்குது. ஆக விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச கூலியை கொடுங்கன்னு சொல்கிறோம். 45 நாள் கோழி வளர்த்துறவங்களுக்கு 6 ரூபா 50 பைசா கொடுக்கக்கூடிய முதலாளிகள் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கோழி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கி ஞாயிற்றுக்கிழமை வெட்டி விற்றுருவாங்க. அந்த கடைக்காரருக்கு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 30, 40, 50 ரூபா வரைக்கெல்லாம் கிடைக்குது. சில சமயங்கள் 100 ரூபா வரை கிடைக்குது. இவங்ககிட்ட வியாழக்கிழமை அன்னைக்கு கோழி எடுத்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கடைக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ், விற்பனையாளர்கள், நிறுவனங்கள்கிட்ட வாங்கி கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய இவங்க மொத்த விற்பனையாளர்கள். இவங்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபா 5 ரூபா கிடைக்குது, இவங்க செலவு போக. ஆனால் 40 நாள் வளர்க்குறவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 ரூபா 50 பைசா கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. ஆக அதிக மக்கள் வாங்க வர்றாங்க அப்படிங்கிறத இவங்க விலை உயர்த்திட முடியுமா? ஆக இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்காவது ஏற்றிய விலையை முதலாளிகள் குறைச்சி பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்கறி விலை உயர்ந்ததை குறைச்சிருக்காங்களா? மீன் விலை உயர்ந்ததை குறைச்சிருக்கிறாங்களா? ஏதாச்சும் ஒரு இறைச்சி விலை உயர்ந்த விலை குறைஞ்சிருக்கா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த விற்பனை விலையை குறைப்பாங்க. மொத்த விற்பனை விலையை எதுக்கிடையே இப்படி குறைக்கிறாங்க? ஏதாச்சும் மக்கள் நுகர்வோர் வந்து விலையை குறைக்க சொன்னாங்களா? கிடையாது. அவங்க குறைச்சிக்கு இது கேட்டாங்களா? கிடையாது. ஏதாச்சும் அரசுக்கு இது உத்தரவு போட்டுதா? கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் எல்லாருமே சாதாரண சிறு குறு விவசாயிகளாக இருந்து ஒரு 1000 குஞ்சு 5000 குஞ்சு வாங்கிட்டு ஒரு 50,000 1 லட்சத்து போட்டு இந்த பிஸ்னஸை தொடங்கி இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகள் சம்பாரிச்சவங்க. இவங்கள மாதிரி புதுசாக வர்றாங்க இல்லைங்களா, அந்த விவசாயிகள் இவங்ககிட்ட தான் குஞ்சு இருக்குது, இவர்கிட்ட குஞ்சு வாங்கி நான் வளர்த்தி ஆகணும், குஞ்சு அதுக்கு ஒரு பெரிய முதலீடு போடுற அளவுக்கு எனக்கு இதில் காசு கிடையாது, அப்போ நான் இவர்கிட்ட குஞ்சு வாங்கி விற்கிறேன். ஓ அப்போது இன்றைக்கி வந்து ஒரு 1 லட்சம் குஞ்சு போயிருக்கு, இன்றைக்கி ஒரு 5 லட்சம் குஞ்சு போயிருக்கு. இந்த 5 லட்சம் குஞ்சு அடுத்த 45,000 நாள் என்ன பண்ணும்? கோழியாக வரும், மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வரும். எல்லா நிறுவனங்களும் தரவுகளை டேட்டாவை பகிர்ந்துக்குவாங்க, விற்பனை விவரத்தை பகிர்ந்துக்குவாங்க. அப்போ இந்த 5 லட்சம் கோழி வருது அப்படின்னா இன்றைக்கி விலையை குறைச்சிரு, இன்றைக்கி நம்ம கோழி அன்னைக்கு எடுக்காத, கொலை விரைச்சி குறைச்சி விட்டாங்கன்னா அந்த 5 கோழிக்கு புதுசாக தொழிலுக்குள்ளே வந்த விவசாயி என்ன ஆகுவான்? 120 ரூபா விலை என்ன பண்ணுவாங்க? பேப்பர் ரேட்டை 90 ரூபாய்க்கு விட்டுருவாங்க, 85 ரூபாய்க்கு விட்டுருவாங்க. அந்த விவசாயிக்கு நஷ்டம், கஷ்டம். அவன் அதுக்கு மேலே அவன் கோழி வளர்க்குற வாசையே விட்டுருவான். கூலி கொடுத்தா இவங்ககிட்ட வந்து நிற்கணும். ஆக இவர்களை விவசாயிகள் அண்டி நிற்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி போர்டு மாதிரி வாரியம், ஒழுங்குமுறை வாரியம் அரசு சார்பில் கிடையாதுங்களா? அந்த ஒழுங்குமுறை வாரியத்தை ஏற்படுத்த சொல்லிதான் போராட்டத்தில் அதுவும் ஒரு முக்கிய கோரிக்கை, அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா துறைகளையும் மத்திய அரசுக்கான துறைகளை மத்திய அரசும், மாநில அரசுக்கான துறைகளை மாநில அரசும், பொதுத்துறைகளை 2 அரசுகளும் இணைந்து ரெகுலேட் பண்ண முடியும், ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியும், அதை ஒழுங்குமுறைப்படுத்த முடியும், தடைப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும். அதற்கான எல்லா அதிகாரமும் அரசுகளுக்கு இருக்குது. அதுக்காக ஒரு ஒப்பந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். 7 பேட்ச் கூட ஒப்பந்தம் போடுறேன், 4 தான் கொடுக்குறீங்க. சரி, அந்த 4 பேட்சை வச்சு அந்த விவசாயிகள் வாங்கின கடனை கட்ட முடியுமா? அப்போ கடனை கட்ட முடியாமல் ஒன்று சொத்தை விற்று கட்டுறாங்க,
இல்லை இந்த பண்ணை தொழில் விட்டு வெளியேறாங்க. இப்படித்தானே இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு. இல்லை, இதனால தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் தானே, இப்போ இந்த கோழி வளர்ப்புனால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய வருவாய் கிடைச்சி தானே இருக்கு. பல்வேறு நிலைகளில் தமிழ்நாடு அரசுக்கு இது பல கோடி வருமானங்களை கொடுக்குது. இன்னைக்கு புரதச்சத்துங்கிற உணவு தேவை மிகப்பெரிய பூர்த்தி பண்ணுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசு வந்து இதில் தலையிடாமல் நிறுவனங்கள் அழுத்தம் காரணமாக நிறுவனங்களின் அழுத்தம், தேர்தல் நேரம் கொடுக்க வேண்டியது கொடுத்ததுனால வாங்க வேண்டியதை வாங்கிட்டு விவசாயிகளை சிறையில் அடைக்கிற வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இல்லை, இப்போ இது வந்து இப்போ இது அரசு ஏற்று நடத்த முடியாதா இந்த கொள்முதல் செய்கிறதை? ஏன்னா மற்றதில் வேளாண் பொருட்கள் நிறைய வந்து அரசே கொள்முதல் பண்ணுறதுல நம்ம பார்க்குறோம். இது செய்ய முடியாதா? அதில் அதைத்தான் நீண்ட காலமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ பால் இருக்குது, தமிழ்நாட்டு நாளைக்கு 2 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது. ஆவின் 30 லட்சம் லிட்டர் பால் மார்க்கெட் எது வச்சிருக்குது? அரசு கூட்டுறவு நிறுவனமான ஆவின் வச்சிருக்குது. அப்போ ஆவின் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 35 ரூபா நிர்ணயம் பண்ணி கொடுக்குதுன்னா அந்த விலைக்கு கீழே பால் வராது. அதுக்கு கீழே தனியார் நிறுவனங்கள் அதுக்கு மேலே 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா வாங்குவாங்க. அதோட கம்மியாக கொடுத்தா விவசாயிகள் எங்கே போயிடுவாங்க? ஆவினுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்தோட விற்பனை முயற்சி இந்த இடத்துல இல்லாததால் இவங்க வச்சதுதான் சட்டமாக இருக்கிறது. அதனால தான் ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை உருவாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெயிலில் வாரத்தில் 2 நாள் கறிக்கோழி, பிராய்லர் கோழி கொடுக்குறீங்க, முட்டை கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி முட்டை கொடுக்குறோம். அரசில் காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இன்றைக்கி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு கொடுங்க, தினசரி வாரத்தில் 1 நாள் கொடுக்கும்போது புரதச்சத்து எளிமையான குறைய புரதச்சத்து பற்றாக்குறை எத்தனை குழந்தைகள் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி அரசுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய இந்த தொழிலை அரசு நடத்தும் போது, அரசு இந்த சந்தை வாய்ப்புக்கு வரும்போது, இந்த முயற்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த நிறுவனங்கள் சரியாகும். இல்லாட்டி இவங்க வந்து விவசாயிகள் சுரண்டப்படுவது இயற்கை, சட்ட விரோதமாக சுரண்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒவ்வொரு பொருளுக்கும் இடையில ஒவ்வொரு அரசியல் இருக்குது, ஒரு சுரண்டல் கதை இருக்குது. ஆனால் இருப்பதிலேயே அதிகமான மோசல் சுரண்டல் இருப்பது எங்கன்னா இந்த கறிக்கோழி பண்ணையில் விவசாய சுரண்டுவது தான் மிகப்பெரிய மோசமாக இருக்கிறது. அரசுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்களா? இல்லை, ஒரு அரசுக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாதது போல் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சுய ஆதாயத்துக்காக அதை நடிக்கிறாங்க. இதுதான் உண்மை. மிக்க நன்றிங்க. அவர் என்னென்னா இதுவரை ஒரு அறியப்படாத ஒன்று, எல்லாமே கோழிக்கறின்னு தெரியும், அதற்கு பின்னாடி இவ்வளோ அரசியல், இதில் இவ்வளோ விவசாயிகள் வேளாண் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வெற்றி பெற தமிழ் ஊடகம் சார்பில் வாழ்த்துறோம். 40,000 விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உங்கள் ஊடகத்தின் வாயிலாக வெளியிடுவதற்காக வந்து நேரலையாக நீங்கள் எங்களை ஒரு நேர்காணல் கண்டு இந்த செய்தியை வெளியிடுவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40,000 கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சார்பில் உங்கள் ஊடகத்திற்கும் உங்கள் ஊடகம் மென்மேலும் வளரும் விவசாயிகள் சார்பில் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம்.